இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு சினிமா கழகம். நான் உங்கள் பிரதீக்ஷா. ஜெயிலர் 2 படப்பிடிப்புல நடந்த சுவாரஸ்யமான விஷயம். இயக்குனர் நெல்சன் அவர்கள் இயக்கி உருவாகி வரும் படம் தான் ஜெயிலர் 2. இந்த படத்துல ஆக்டர் ரஜினிகாந்த் நடிச்சிட்டும் வராங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கும் மும்பரமா நடந்துகிட்டு தான் வருது. இந்த நிலையில ஜெயிலர் 2 படம் குறித்து பிரபல யூடியூபர் ஒருத்தர் பேசின வீடியோ வைரல் ஆகி மக்களிடம் கவனத்தை ஈர்த்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படத்துல பல்வேறு பிரபலங்கள் நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பிரபல சினிமா விமர்சகரான கோடாங்கியும் இதுல நடிச்சிட்டு வராரு. இவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல் நாள் படப்பிடிப்புல என்னால ரஜினிகாந்த் அவர்கிட்ட பேச முடியல. 2வது நாள் கணபதி பெருமாள் தான் ரஜினி சார் பக்கத்துல போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டாரு. அப்போ ரஜினி சார் என்ன பார்த்த உடனே இவர் கோடாங்கி தானே, இவர் ரொம்ப ஃபேமஸான ஆளாச்சப்பா அப்படின்னு சொன்னாரு. அது சொன்னதே எனக்கு போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல சினிமா துறையில இருக்காரு. அப்படி இருந்துமே முதல் நாள் சான்ஸ் தேடி வந்தவர் போலவே இருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம். நான் ஒரு நாள் கூட இவர் கூட எல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு பார்த்தது கூட இல்ல அப்படின்னு ஒரு இன்டர்வியூல பேசின வீடியோ வைரல் ஆகி மக்களிடம் கவனத்தை ஈர்த்துட்டு வந்துட்டு இருக்கு. தமிழ் படமான சென்னை சிட்டி கேங்ஸ்டர் மற்றும் கலியுகம் திரைப்படம் OTT-ல வெளியீடு. வைபவ் மற்றும் அத்துல்யா இணைந்து நடித்த திருட்டு நகைச்சுவை படம் தான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். இந்த படம் ரொம்பவே வேடிக்கையாவும் ரொம்ப குழப்பமாவும் எதிர்பாராத திருப்பங்களோடவே நிறைஞ்சிருக்கு. கடந்த மாதம் ஜூன் 20ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி வரவேற்பையும் பெற்ற நிலையில தற்பொழுது OTT-ல டென்ட் கொட்டா தளத்துல இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. கலியுக மூவி 2064ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான விஷயத்த மையமா கொண்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அடிப்படை தேவையில்லாம பற்றாக்குறையால மனித குலத்துல ஏற்படுற பாதிப்பை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல இஷ்ரதாத் ஸ்ரீநாத் கதாநாயகியாகவும் கிஷோர் அவர்கள் ஒரு வலுவான துணை நடிகராகவும் இதுல நடிச்சிருக்காங்க. பிரமோத் சுந்தரோட போஸ்ட் அப்போக்லிப்டிக் த்ரில்லர் மூவியான இந்த படம் ஃபிக்ஷனை விடவே ரொம்ப மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் இன்னைக்கு OTT-ல சன்நெக்ஸ்ட் தளத்துல ரிலீஸ் ஆகிருக்கு. 96 படம் குறித்து பிரேம்குமார் அவர்கள் கவர்ந்த ரகசியம். விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு வெளியாகிய படம் தான் 96. பிரேம்குமார் இயக்கத்துல வெளியான இந்த படம் பல பேரோட ஃபேவரட் மூவியாவும் இருக்கு. இதனை எடுத்து 96 படத்தோட பார்ட் 2 படம் எடுக்கிறதுக்கான முயற்சியும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த நிலையில 96 படத்தோட பார்ட் 1 படம் குறித்து பிரேம்குமார் அவர்கள் பேசின விஷயம் ரசிகர்களை ரொம்பவே அதிர்ச்சியாக்கி இருக்கு. 96 படத்தை நான் முதல்ல இந்தில எடுக்கலாம்னு தான் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய அப்பா வட இந்தியாவை சேர்ந்த ஒரு தமிழர் அப்படின்னும் எனக்கு இந்தியும் நல்லா தெரியும். அதனாலதான் நான் 96 படத்தை ஹிந்தில எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அபிஷேக் பச்சனை இந்த படத்தோட ஹீரோவா நடிக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால அப்போ அவரை தொடர்பு கொள்ள முடியல. அதனால என்னால அந்த படத்தை அப்ப இயக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இப்போ ஹிந்தில படம் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. 96 மற்றும் மெய்யழகன் இந்த 2 படத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா ஹிந்தில ரீமேக் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் மக்களிடம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. ராம் மற்றும் ஜானுவை எங்களால விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷாவை தவிர அந்த இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரசிகர்கள் அவங்களோட கருத்தை பகிர்ந்துட்டு வராங்க. இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சத்யசிவா இயக்கத்துல விஜய் கணபதி பிக்சர்ல வெளியாகிருக்க படம் தான் ஃப்ரீடம். விமல் மற்றும் ஜனநாதன் இணைந்து நடிச்ச காமெடி பிலிம் தான் தேசிங்கராஜா. இந்த படமும் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கு. கிருஷ்ணகுமார் இயக்கத்துல மித்ரா மற்றும் மிதிலா பாஸ்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் தான் ஓ எந்தன் பேபி. இந்த படமும் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தினமும் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.